வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு நம்ம பொம்பில் கருவாடு, நான் இதுக்கு முதல்ல போட்ட வீடியோவில் இந்த கருவாடை பற்றி தான் பேசியிருப்பேன். இந்த கருவாடு வந்து பாம்பே டக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரை பாம்பே டக். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி சைஸில் வாங்கினா நல்லாயிருக்கும். இதை விட பெருசாக வாங்கினா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் நான் செய்கிற மாதிரி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் எதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது இது வந்து இது மண்டை பகுதி, தலைப்பகுதி, இதை வந்து இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து குடல் பகுதி, இது இப்படி வந்தால் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் சோக் பண்ணுவேன். இப்போது அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கிடலாம். இந்த பகுதியை கைட்டு நீங்கள் ரொம்ப தொடக்கூடாது. அது ரொம்ப சில நேரம் என்னாகும், இது வந்து குத்திரும். இது வந்து செதில் மாதிரி இருக்கும், அது வந்து குத்திரும். இந்த மாதிரி நீங்கள் சிசர்ட்டோ கத்திட்டோ இந்த மாதிரி இந்த பார்ட்டை நீங்கள் எடுத்துடணும். அது குத்துனா ரொம்ப அது வலிக்கும். என்ன பாருங்க, இந்த மாதிரி இதில் இது நல்லா தெரியுது. இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி இப்படி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இப்போ எடுத்துருக்குறேன். இப்போது இது ஒரு 2-3 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கத்திட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஒரு 3 துண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெதுப்பாக, அதாவது நம்ம கொஞ்சம் சூடான தண்ணி, ஏன்னா இது மண் கல் எதுவும் இருக்கும். ஆகையினால நம்ம இதில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதில் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிட்டு, இப்போது இதை இப்படி எடுத்துட்டு, இப்போ எதுவும் அழுக்கு இருந்தால் எடுத்துடணும். இதை 2 டைம் என்ன பண்ணணும், சும்மா நார்மல் தண்ணி, நார்மல் சுடு தண்ணி இல்லை, நார்மல் தண்ணியில் ஒரு 2 டைம் கழுவி எடுத்துக்கிடணும். நார்மல் தண்ணியில் 2 டைம். இப்போ இது சும்மா நார்மல் தண்ணி. நான் ஒரு தடவை வாஷ் பண்ணுறேன், இன்னொரு டைமும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக இந்த கருவாடை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த எண்ணெயில் பொரிச்சு கொஞ்சம். இது வந்து உப்பு இல்லாமல் அவங்க காய வச்சு எடுப்பாங்க. அதனால நீங்கள் நம்ம ஊர் கருவாடு மாதிரி இருக்காது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இதை ரொம்ப நேரம் இல்லை, டக்குன்னு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 1 மினிட் தூள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் இல்லாதது, இன்னும் கம்மியாக காரம் கொஞ்சமாக. இப்போது லைட்டாக ஃப்ரை ஆனோடனே இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இதே எண்ணெயில் இப்போ இந்த எண்ணெயில் இந்த 4 மிளகாவை நான் கீறி இருக்கேன். இந்த மாதிரி 2ஆக கீறிக்கோங்க. இந்த மாதிரி அல்லது வெடிக்கும், முழுமையாக அப்படி கீறிட்டு நம்ம இப்படி பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம், இந்த மாதிரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் நல்லா வதங்க. கொஞ்சம் உப்பு கலந்துக்கிடுவோம். நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக இதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக சில்லி பவுடர் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தக்காளி, நான் நாட்டு தக்காளி கொஞ்சம்
இந்த சிவப்பு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1.5 தக்காளி இது நல்லா இதோடு வதங்கி விடட்டும். அது நல்லா வதங்கி விடணும். இன்னும் கொஞ்சம் கூட வதங்கி விடட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொரிச்சு வச்ச இந்த கருவாடை ஆட் பண்ணுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திறந்து வச்சு இந்த மாதிரி நல்லா இது திறந்து வச்சு ஒரு 1 மினிட் வேக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஒரு 1/4 டம்ளருக்கு. இப்போ நான் தண்ணி ஊற்றலை மாதிரி. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது மூடி ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும். இப்போ நல்லா அடி பிடிக்காமல் இதுக்கு இன்னும் கொஞ்சம் திருப்பி ஒரு கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எடுத்தால் போதும். இப்போ இது மூடி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு திருப்பி வேகும். இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இந்த கருவாடும் நல்லா சாஃப்டாக ஆகணும். அது அப்போ ஃப்ரை பண்ணும்போதே ஆயிரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தால் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு எப்படி இருக்கும். உங்களுக்கு பீஸா வேணால் பீஸா பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு இதை உடச்சி கூட நீங்கள் விட்டுக்கிடலாம். அது ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணணும். இந்த கருவாடில் முள் இருக்கிறது சென்டரில் ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். அது நம்ம சாப்பிடலாம். எடுக்கணும்னா அதை எடுத்துக்கிடலாம். இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக உங்களுக்கு கிடைச்சா, சென்னையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைச்சா இந்த மீன் இந்த கருவாடு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதனுடைய மீனையும் நான் வீடியோ போட்டிருப்பேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.